வணக்கம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல டைம் அண்ட் ஒர்க் டாபிக்ல இருந்து ஒரு 10 சம்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 10 சம்ஸுமே வந்து எப்படி ஷார்ட்டாக போடலாம் அப்படிங்கிற சில ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்து ரவி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 15 hours while ராமன் கேன் டூ இட் இன் 12 hours. How long will both take to do it if working together அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக இந்த சம் போடுறதுனா எப்படி போடுவீங்க? ரவி கேன் டூ இட் இன் 15 hours, ராமன் கேன் டூ இட் இன் 12 hours இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து போடும்போது என்ன 1/15 + 1/12 அப்படின்னு போட்டு ஈக்குவல்ஸ்ன்னு போட்டு இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து கீழே போடுவீங்க இல்லையா? எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 15 × 2. நான் எப்படி எல்சிஎம் எடுப்பேன் அப்படின்னா 15 × 2 அதை டபுள் பண்ணுவேன். 30 வருமா? 30 12 டேபிளில் வருமானு பார்ப்பேன், வராது. அப்போ 30 × 2 பண்ணால் 60 வரும். 60 12 டேபிளில் வருமா? கண்டிப்பாக வரும். ஸோ 60 தான் வந்து எல்சிஎம் அப்படின்னு சொல்லி நான் போடுவேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது பெரிய நம்பர் எதுவோ அதை வந்து டபுள் பண்ணுவேன். ஸோ 30 ஆகுமா? 15 × 2 30 ஆகுமா? ஸோ அது வந்து 30 வந்து 12 டேபிளில் வருமானு பார்ப்பேன், அந்த சின்ன நம்பர் டேபிளில் வராது இல்லையா? ஸோ அந்த 30 மறுபடியும் டபுள் பண்ணி பார்ப்பேன், 60 ஆகுமா? ஸோ 60 அப்படிங்கிறது 12 டேபிளில் வருமா? வரும். ஸோ அதுதான் வந்து எல்சிஎம் அப்படின்னு போட்டுக்குவேன். ஸோ 60 how many 15s are 60? 4 15s are 60 plus 5 12s are 60. ஸோ ரெண்டு சேர்ந்தீங்கன்னா 9/16 வரும் இல்லையா? ஸோ இது வந்து ஒர்க்கு. ஸோ இதை வந்து என்னென்னு எழுதுவோம்? 9/60 60/9 போட்டு தானே டேஸ் கண்டுபிடிப்போம். ஸோ எத்தனை வரும் உங்களுக்கு? 20/3 வருமா? ஸோ 6 3s are 18, பேலன்ஸ் 2 இருக்குமா? 2/3 வருமா? ஸோ 6 2/3 வருமா? ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன வரும்? 6 hours 40 minutes அப்படிங்கிறது ஏன் ஆன்சர் வரும். இந்த 2/3 வந்து எப்படி 40 மினிட்ஸாக மாற்றுறது அப்படின்னா 3 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு 60 மினிட்ஸ் இல்லையா? 1 hour அப்படிங்கிறது 60 மினிட்ஸ். ஸோ 60 மினிட்ஸை வந்து நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணுங்கள். 20 20 20 வருமா? ஸோ 20 40 60. ஸோ 3 யூனிட்ஸ் இது உங்களுக்கு வந்து 60 மினிட்ஸ் அப்படின்னா 2 யூனிட்ஸ் என்ன வரும்? 40 மினிட்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 6 hours 40 மினிட்ஸ். இப்படி தான் யூஷுவலாக எல்லாரும் போடுவோம் இல்லைங்களா? ஸோ இதுலேயே வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட், பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ, நியர்பை வேல்யூ நம்மளால் கொண்டு வர முடியும். ஒரு லாஸ்ட் மினிட்ல இப்போ வந்து டைம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த ட்ரிக் வந்து எல்லா சம்முக்குமே கரெக்டாக வருது நான் போட்டு பார்த்த வரைக்கும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரிக் என்னங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 15 hours. ஸோ ரவி வந்து 15 hours, ராமன் வந்து 12 hours அப்படின்னு இருக்கா? ஸோ இதை நான் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அதில் வந்து எப்படி வந்து அஷ்யூம் பண்ண முடியும், அதாவது ஒரு ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஷார்ட்கட் பிரகாரம் பாருங்கள், இப்போ 12 அப்படின்னா இது 15, இது சின்ன வேல்யூ 12. ஸோ இதுதான் நம்ம வந்து எப்போவுமே பார்க்கணும். ஸோ ஒரு சின்னது வந்து 12 அப்படின்னா சேம் அதே நம்பர் இங்கே எடுத்துங்க. இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குது? 12 + 3 இருக்கா? ஸோ இதில் என்ன அப்படின்னா சிங்கிளில் 5 யூனிட் ஆர் டேஸ் அப்படிங்கிறது, அதாவது சிங்கிள் அப்படின்னா ஏஆர்பி, அதாவது யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் 5 யூனிட் ஆர் 5 டேஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற நாள் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்குள்ள வந்து 1 டேக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதாவது இப்போ வந்து இங்கே 12 + 5 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராவாக 5 இருக்குல்ல, அதை வந்து 1ஆக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே 12ஆ? ஸோ இங்கேயும் நம்ம 12ஆக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும் உங்களுக்கு? அப்படியே பாதி ஆகுமா? பார்த்துருக்கல, இங்கே 12 hours அப்படின்னா இங்கேயும் 12ஆக இருந்துச்சு, இந்த 12ஆக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படி என்ன ஆகும்? இவர் வந்து 12 hours ராமன் வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு, ரவி வந்து 15 hours முடிக்கிறாரு. ஆனால் இங்கே இவரும் 12 hours முடிக்கிறார், இவரும் 12 hours, ரெண்டு பேரும் 12 hours முடிச்சாங்கன்னா அந்த ஒர்க் எத்தனை நாள் முடியும்? எத்தனை நேரத்தில் முடியும்? 6 hours முடிஞ்சிடுமா? ஸோ அது வந்து 6 hours இல்லையா? ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஹார்ஸ் எடுத்துக்கிறாரு ரவி? 3 hours எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த 3 hours இல்லாட்டி 3 days இல்லாட்டி 3 units எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 hours நம்ம வந்து இதே வந்து 5 hours இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கே 1 hour ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இங்கே 3 hours
5 hours-ஆ இருந்துச்சு, அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். 5 யூனிட்டா இருந்துச்சுன்னா இல்லாட்டி 5 டேவா இருந்துச்சு அப்படின்னா இங்க 1 டே ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 3 இருக்குது. 3ங்கிறது என்ன உங்களுக்கு? 2.5 plus half இல்லையா? ஸோ 5ல பாதி 2.5 plus ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு half இருக்கு. ஓகேங்களா? அப்ப 2.5 அப்படின்னு என்ன? இங்க 5 யூனிட்டா இருந்துச்சுன்னா இங்க 1 ஆட் பண்ணலாம். அப்ப இங்க வந்து 2.5 யூனிட்டா இருந்துச்சுன்னா இங்க half day ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே 2.5 யூனிட் 2.5 யூனிட்டுக்கு நம்ம வந்து half an hour ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு half யூனிட் இருக்கா? 3 யூனிட் தானே மொத்தம். அதில் 2.5 யூனிட்டுக்கு half ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒன்று சம்திங், அதான் அப்ராக்சிமேட் வேல்யூ. அக்யூரேட்டாக நம்ம இதில் கொண்டு வந்துட்டு இருக்கோம்னு அவசியம் கிடையாது. ப்ளஸ் சம்திங் ஏதாவது ஒன்று ரொம்ப நியர்பை வேல்யூவாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே வந்து 6 hours ஆஃப் அப்படின்னா என்ன? உங்களுக்கு 30 minutes. 30 plus, அதாவது 30க்கு நியர்பையா இருக்கும். ஓகேவா? அதுதான் நம்ம எடுக்க போறோம். ஒரு ஆஃப் அப்படிங்கிறது நீ ரொம்ப நியர்பை இல்லையா? அப்ப ஆன்சர் நியர்பை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆன்சர் 6 hours 30 minutes plus 30 plus minutes. ஸோ இப்போ 30க்கு பக்கத்தில் இருக்கிற மினிட்ஸ். இப்போ பாருங்க, இந்த ரெண்டு ஆன்சர் வந்து உங்களுக்கு 6 hours இருக்கு, 40 இருக்குது, 50 இருக்குது. ஸோ 30க்கு நியர்பையா என்ன இருக்கு? ஸோ 40 minutes அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஆன்சர் ஏ அப்படிங்கிறது நம்ம அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் கொண்டு வந்தாலும் அது வந்து கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா சம்ஸில். ஸோ பின்னாடி வர சம்ஸும் நம்ம அதை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரம் இது 2-3 சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பென் அண்ட் பேப்பரே தேவை கிடையாது. பார்த்தோன்னே சொல்லிடலாம். எப்படின்னா 15 hours இதையும் 12 பண்ணோம்னா அப்படியே பாதி half 6 hours ஆகும். ஓகேவா? இதில் எக்ஸ்ட்ரா எவ்வளோ hours இருக்குது? 3 hours இருக்குது. ஸோ அந்த 3 hours-ஐ 5 hours-னால் நம்ம ஒரு யூனிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். 3 hours-னா அப்படியே உங்களுக்கு 2.5னா ஆஃப். அப்போ 6 and half வருது. அதில் 3 அந்த 2.5 ப்ளஸ் ஆஃப் இருக்கா? ஸோ அப்போ வந்து 30 minutes 30 + minutes அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டலாம். டக்குன்னு நீங்கள் வந்து மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம் இந்த சம்முக்கு. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A can do a piece of work in 8 hours. B can do it in 10 hours. A and B ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து A B, ஸோ இது வந்து 8 hours, இது வந்து 10 hours. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொஷின். பாருங்கள், இது 8-ஆ இருந்து இதுவும் 8-ஆ இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஹாஃப் ஆகுமா? அப்போ 4 hours முடிச்சிருவாங்க. ஆனால் அப்போ இங்கே நம்ம 4ன்னு போட்டுக்கணும். இதை வந்து 8 + 2ன்னு இருக்கா? ஸோ இந்த 8க்கு நம்ம 4 போட்டுட்டோம். இந்த 2 வந்து உங்களுக்கு எவ்வளோ? 5 யூனிட் அப்படின்னா இங்கே 1 day ஆட் பண்ணிக்கலாம். 1 day or 1 hour ஆட் பண்ணிக்கலாம். ஒரு யூனிட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து 2 யூனிட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா 5ல பாதி 2.5. அப்போ 2 அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ஆஃப், நியர்பை ஆஃபுக்கு மேலே போகாது, ஆஃபுக்குள்ளே தான் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம 4.5 hours அப்படின்னு ஆன்சர் கொடுக்க முடியும். இதுக்கு ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். 4.5 hours அப்படிங்கிறது அவங்க வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷனை செக் பண்ணி அடித்து பாருங்கள். எங்கே உங்களுக்கு 4 point something வருதோ அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு 40/9 அப்படிங்கிறத உங்களுக்கு ஆன்சராக வரும். பாருங்கள், அதை அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4 9s are 36, பேலன்ஸ் 4. ஸோ இப்போ டாட் வச்சு 0 சேர்த்துறீங்க அப்படின்னா மறுபடியும் 4 9s are 36. அப்போ 4.4 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ 4.5 விட கம்மியாக வரும்னு சொல்லலாம். ஸோ 4.4 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ இந்த மாதிரி தான் டக்குன்னு நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்கள், A and B can do a piece of work in 4 days. A alone can do it in 12 days அப்படின்னா B மட்டும் அந்த ஒர்க்கை முடியிருக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, இந்த சம் வந்து யூஸ்வலாக எல்லாரும் எப்படி போடுவோம்? A and B கொடுத்துருக்காங்கன்னா அதை 1/4 போட்டுக்குவோம். அதிலிருந்து Aவோட டேஸை மட்டும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு Bயோட டேஸ் கிடைக்கும். அப்போ 1/12 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த LCM 4க்கும் 12க்கு LCM என்ன வரும்? 12 வரும். ஸோ இது வந்து பெரிய நம்பரை LCM எடுத்துக்கலாம். எப்போ அப்படின்னா சின்ன நம்பரோட டேபிளில் 12 வந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க, அப்போ 4 3s are 12 அப்படின்னா 1 3 is 3. கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 3 is 3 மைனஸ் இந்த 1/12 அப்படியே தான் எடுத்துக்கிறோம். ஸோ 2/12 அப்படின்னு வரும். அதை வந்து 1/6ன்னு போடுவோம். அப்போ 6 daysல இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்படி தான் நம்ம வந்து யூஸ்வலாக போடுவோம். ஆனால் நான் சொல்கிற
ட்ரிக் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சம்ம பார்த்த உடனேயுமே வந்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடிஷனில் போத்தில் ஒரு யூனிட் அப்படின்னா சிங்கிள்ஸில் 5 யூனிட், சப்ராக்ஷனில் போத்தில் ஒரு யூனிட் அப்படின்னா சிங்கிளில் 3 யூனிட். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 4 டேஸில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் 12 டேஸில் முடிக்கிறாரு அப்படின்னா பி எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பியும் 12 டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேரும் எஃபிஷியன்சி சேமாக இருக்கும். அப்போ 6 டேஸில் முடிச்சிருவாங்களா? ரெண்டு பேரும் தனித்தனியாக 12 டேஸில் முடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 6 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இல்லைங்களா? அப்போ பி வந்து 12 டேஸ்னு எடுத்தோம்னா 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள் கம்மியாக இருக்குது? 6 விட 2 நாள் கம்மியாக இருக்குது. 6லேருந்து -2 பண்ணால் 4 வருது. இங்கே -2 பண்ணால் இங்கே வந்து ஒரு யூனிட்டுக்கு 3 அப்படின்னா 2 யூனிட்டுக்கு 6. ஸோ 12 - 6 6. ஸோ 6 டேஸில் பியும் கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி ஆன்சரை நீங்கள் கொண்டு வர முடியும். பாருங்க, இப்போ ஏ 12 டேஸ் அப்படின்னா ஏ அண்ட் பி 4 டேஸ். அப்போ ஏ 12 டேஸ்னா பியும் 12 டேஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்தோட எஃபிஷியன்சியும் டேஸும் ஈக்குவலாக இருக்கிறனாட்டிக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து அப்படியே ஹாஃப் ஆகுமா? அப்போ 6 டேஸ். அப்போ 6ல் ஆனால் இங்கே 4 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 யூனிட் கம்மியாக இருக்குது. அப்போ போத்தில் 2 யூனிட் கம்மியாக இருந்துச்சுன்னா சிங்கிள்ஸில் ஒரு யூனிட்டுக்கு 3 அப்படின்னா 2 யூனிட்டுக்கு 6 இல்லையா? அப்போ 2 யூனிட்டுக்கு 6 வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்போ 12 - 6 6 டேஸ் அப்படிங்கிறது நம்ம டக்குன்னு போட முடியும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த சம்மில் 4th சம்மில் ராஜன் வந்து 24 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அமித் கேன் டூ இட் இன் 30 டேஸ். அப்போ ராஜன் அண்ட் அமித் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்ன மெத்தடில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 24னா இவரும் 24னு எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேம் எஃபிஷியன்சியாக, அப்போ டேஸ் வந்து ஹாஃபாக குறையும். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும்போது 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு வரும். ஆனால் இங்கே வந்து 24 + 6 இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து 24 + 6 இருக்கிறனாட்டிக்கு இங்கே 5 யூனிட், சிங்கிளில் 5 யூனிட் அப்படின்னா போத்தில் ஒரு யூனிட் சொன்னேன் ஆல்ரெடி. இதை வந்து 12 டேஸ்னு எடுத்துருமா, இவரும் 24 இவரும் 24 அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னா 12 ஆஃபாக குறையும். ஸோ 12 டேஸு. ஸோ இதில் வந்து 24ன்னு அஷ்யூம் பண்ணுறோம், அதில் எக்ஸ்ட்ராவாக 6 டேஸ் இருக்குது ஆக்சுவலாக. அப்படிங்கும்போது 5 யூனிட்டுக்கு 1 போத்தில், சிங்கிளில் 5 யூனிட் அப்படின்னா போத்தில் 1 ஆட் பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து 6 யூனிட் இருக்குது. ஸோ 5க்கு 1 ஆட் பண்ணிக்கிங்க, என்ன வரும்? 13. அப்போ 6 அப்புறம் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கா? ஸோ அந்த ஒன்று எக்ஸ்ட்ரா என்ன? 5ல் 1 அப்படிங்கிறது 20%. 20% அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 5ல் 2 1/2ங்கிறது தான் ஹாஃப். ஆனால் அது வந்து 2 1/2 விட கம்மியாக இருக்குது 1 அப்படிங்கிறது. ஸோ 1/2க்கும் கம்மியாக இருக்கும். ஸோ 1/3 அந்த மாதிரி நம்ம மோஸ்ட் அக்யூரேட்டாக கொண்டு வரலாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நியர்பை வேல்யூ நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இது ஆன்சர் வந்து ஆப்ஷனில் 13 1/3 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 13 1/3 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அது கரெக்டான ஆன்சர். இந்த அளவுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக நம்மளால ஆன்சர் கொடுக்க முடியும் கண்டிப்பாக இல்லையா? 13 1/3, 13 1/4, 13 1/5 அந்த மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப நியரஸ்ட் வேல்யூ கேட்டாங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுவுமே மேக்ஸிமம் 2 1/2 அப்படின்னா உங்களுக்கு என்ன? ஹாஃபில் வந்துருமா? அப்போ ஆஃப் போடக்கூடாது, ஆஃபுக்கு கம்மியாக போடணும். அது வந்து 1/3ங்கிறது உங்களுக்கு 33.33% இல்லையா? ஆஃபுங்கிறது 50%. அப்போ இது வந்து நம்ம நியரஸ்ட் வேல்யூ வந்து நம்ம நெருங்க முடியும் இல்லைங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், புரியும். இதை நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா எப்படி போடுவீங்க? 1/4 + 1/30 ஈக்குவல் டு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது 2 ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்சிஎம் அப்படிங்கிறது 120 வருமா? 4 3s are 12. இது வந்து 120க்கு வந்து 5 2s are 10, 5 4s are 20. 5 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ்.
அப்போ 9/120 வரும். அது 3 by அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 3/14 வரும். ஸோ அது அப்படியே ரிவர்ஸில் போட்டோம், தலைகீழாக போட்டோம் அப்படின்னா 40/3 உங்களுக்கு என்ன வரும்? 1 பேலன்ஸ் 1 3 3 9 பேலன்ஸ் 1/3 13 1/3 13 1/3ங்கிறது ஆன்சராக வரும். ஸோ இவ்வளோ போடுறதுக்கு இது நீங்கள் டக்குன்னு மைண்டில் கால்குலேட் பண்ண முடிஞ்சுதா? ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிஃப்த் சம் A and B can do it in 6 days அப்படின்னா A மட்டும் 9 டேஸில் பண்ணி முடிக்கும். அப்போ B மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம மெத்தடில் போட்டோம் அப்படின்னா A 9 டேஸ் அப்படின்னா Bயும் 9 டேஸ்ன்னு எடுத்துக்குவோம். அப்போ 9 9 ரெண்டுமே 9 9 ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கும்போது அப்படியே ஆஃபாக குறையும். ஸோ 4.5 டேஸ்ன்னு ஆகுமா? 4.5 டேஸ்ன்னு ஆகும் இல்லையா? அடுத்தது ஆனால் இங்கே வந்து 6 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை நாள் அதிகமாக இருக்குது? 1.5 டேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு யூனிட் போத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா பியில் வந்து எத்தனை நாள் சேர்த்திக்கணும்? அதே 9 போடுறோம். 9 + ஒரு யூனிட் அதிகமாக இருந்துச்சுன்னா 5 சேர்க்கணும். ஆஃப் யூனிட்டுக்கு 2.5 சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வரும்? 14 16.5 வருது. ஸோ இட்ஸ் நியர்பை வேல்யூ 18 அப்படின்னு நம்ம போட முடியும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் 18 28 38 18 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இந்த வேல்யூ வச்சு நம்ம 18 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ A is twice as good as B and B is twice as good as C. If A and B can together finish a piece of work in 4 days, then C alone can do it in how many days? அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின். பாருங்க, இங்கே கீவேர்ட் வந்து குட் அப்படிங்கிறது. ஸோ குட் அப்படின்னா என்ன? A is twice as good as B அப்படின்னா A வந்து B-யை மாதிரி 2 மடங்கு வேலை நல்லா செய்வார் அப்படின்னு அர்த்தம். ஸோ A வந்து B-யை விட வேலை வந்து 2 மடங்கு நல்லா செய்வார். ஸோ அதே தான் B is twice as good as C அப்படின்னா B வந்து C-யை விட வேலை வந்து 2 மடங்கு நல்லா செய்வார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் B வந்து 10 டேஸில் ஒரு ஒர்க்கு முடிக்கிறார் அப்படின்னா A வந்து 5 டேஸில் சீக்கிரமாக முடிச்சிடுவார். அதனால தான் 2 அவரோட எஃபிஷியன்சி தான் சொல்லுது. குட் அப்படிங்கிறது என்ன? அவரோட எஃபிஷியன்சி சொல்லுது. ஸோ B வந்து 10 டேஸில் ஒரு ஒர்க்கு முடிக்கிறாரு அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னா A வந்து அந்த ஒர்க்கை 2 மடங்கு நல்லா செய்வார் அப்படின்னு என்ன? 5 டேஸ்லேயே முடிச்சிடுவார் இல்லையா? ஸோ அதே மாதிரி B வந்து twice as good as C அப்படின்னா C வந்து ஒரு ஒர்க்கை 10 டேஸில் முடிக்கிறார் அப்படின்னா B வந்து அதையே 5 டேஸில் முடிச்சிடுவார் அப்போ அர்த்தம். ஸோ இப்போ ABC மூணையும் கம்பேர் பண்ணி ஒரு நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதிலிருந்து என்ன கேட்குறாங்க? இஃப் A and B can together finish a piece of work in 4 days, Aயும் Bயும் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து 4 டேஸில் முடிச்சிடுறாங்க அப்படின்னா C alone, C மட்டும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ எஃபிஷியன்சி கொடுத்துட்டு எஃபிஷியன்சியோட ரேஷியோ நம்ம இதுலேருந்து போட முடியும். எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துட்டு அதுலேருந்து டேஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், இது நார்மலாக சிம்பிளான சம் தான். இப்போ வந்து ABC மூணுத்தோட ரேஷியோ நமக்கு வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ஃபஸ்ட்டு இது ரேஷியோ போடுறதுக்கு முன்னாடி டேஸை வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம என்ன டேஸ் அஷ்யூம் பண்ணாலும் அந்த ரேஷியோ பேசிஸில் தான் வரும் நமக்கு. ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா கடைசியில் சேம் ரேஷியோ தான் வரும். ஸோ அந்த டேஸ் வந்து நம்ம அஷ்யூம் பண்ணுற டேஸ் வந்து எது வேணால் அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து A is twice as good as B அப்படின்னா B-யை வந்து நம்ம 10ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் பாதி 5 டேஸ்லேயே வந்து A முடிச்சிடும் இல்லையா? அப்போ B is twice as good as C அப்படின்னா C-ல பாதி B இருக்கும். அப்போ C எவ்வளோ இருக்கும்? 20. ஸோ 20 டேஸில் C முடிக்கணும். B வந்து 10 டேஸ்லேயே முடிச்சிடும். B வந்து 10 டேஸில் முடிக்குதுன்னா A வந்து அதை விட twice good. அப்போ 5 டேஸ்லேயே முடிச்சிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டேஸ் வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ வந்து இதெல்லாமே 5 டேபிளில் வருவா. ஸோ 1 5 is 5, 2 5s are 10, 4 5s are 20. ஸோ இந்த 1 2 4 அப்படிங்கிறதா வந்து டேஸோட ரேஷியோ. டேஸோட ரேஷியோ அஷ்யூம் பண்ணோம் இல்லையா? அதனோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் வந்து 1 to 4. ஸோ இதை வந்து எஃபிஷியன்சி ரேஷியோவாக மாற்றணும் அப்படின்னா அப்படியே திருப்பி போடுங்க. 4 2 1. ஓகேவா? இப்படியும் போடலாம். யூஸ்வலாக கரெக்டாக போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 1 மறைச்சிடணும். 2 4s are 8. இது எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். 2 4s are 8 நீங்கள் போடணும். 2 மறைச்சிட்டு 1 4 is 4 இங்கே வரும். 4 மறைச்சிட்டோம்னா 1 2 is 2ங்கிறதா வந்து C-யோட ரேஷியோ. ஸோ 8 4 2 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8, 4 2 1 வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி இது கொண்டு வரலாம். அப்படியே இது வந்து ஈஸியாக அப்படியே போட்டுக்கலாம். இப்படியே திருப்பி போடுங்க. 4 இங்கே வரணும், 2 அதே தான், 1 இங்கே வரணும், அப்படியும் போட்டுக்கலாம். எஃபிஷியன்சி ரேஷியோ உங்களுக்கு என்ன வருது? 4 to 1.
இப்போ இந்த எஃபிஷியன்சி ரேஷியோவை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், இதை வந்து 1 day ஒர்க்குக்கு வந்து நம்ம ஈக்குவல் பண்ணலாம். இந்த எஃபிஷியன்சி ரேஷியோ தான் வந்து 1 day ஒர்க்குக்கு நம்ம ஈக்குவல் பண்ணலாம். அதாவது ஏவோட 1 day ஒர்க் வந்து 4, பியோட 1 day ஒர்க் வந்து 2 யூனிட், சியோட 1 day ஒர்க் வந்து 1 யூனிட். அதாவது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ செங்கல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ஒர்க். ஸோ அசைன்டு ஒர்க் என்ன, செங்கல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ வந்து டோட்டலாக ஒரு 100 செங்கல் இருக்குது அப்படின்னா, ஏ வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ செங்கல் கொண்டு போவாங்க, பி அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு இவ்வளோ செங்கல் கொண்டு போவாங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அவங்களோட எஃபிஷியன்சி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏ வந்து 4 செங்கல் கொண்டு போக முடியும், பி வந்து 2 செங்கல் கொண்டு போக முடியும், சி வந்து 1 செங்கல் கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 4 யூனிட் ஆஃப் ஒர்க்கு, 2 யூனிட் ஆஃப் ஒர்க்கு, 1 யூனிட் ஆஃப் ஒர்க்கு அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஓகேவா. இப்போ இதை வந்து 1 day ஒர்க்குக்கு நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் முடிக்கிறாங்க, 6 யூனிட் ஆஃப் ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க இல்லையா. ஸோ 2 பேரும் சேர்ந்து, ஏ பியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 யூனிட் ஆஃப் ஒர்க் முடிக்கிறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பி கேன் டுகெதர் ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 4 days. ஆனால் 2 பேரும் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை முடிச்சிருவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நாளில் 6 யூனிட் ஆஃப் ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னா 4 நாளில் டோட்டல் ஒர்க்கு முடிச்சிருவாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் இங்கே என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ எத்தனை ஒர்க்கு முடிக்கிறாங்க, 4 நாள் அந்த ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. அப்போ அந்த எத்தனை ஒர்க்குங்கிறது, எத்தனை செங்கல், அதாவது எத்தனை ஒர்க்குங்கிறது நம்ம இதில் 6 4s are 24. அப்போ அதை இதில் வந்து ஸோ 6 4s are 24. அப்போ 24 ஒர்க் இல்லையா. அப்போ 24 ஒர்க், டோட்டல் ஒர்க் வந்து 24. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் வந்து 24 அப்படின்னா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, சி அலோன் கேன் டூ இட் இன் ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க் முடிக்கும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறதான கொஸ்டின். ஸோ டோட்டல் ஒர்க் உங்களுக்கு என்ன 24. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க்னா 24 யூனிட் ஆஃப் ஒர்க் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், ஸோ 24 days ஆகும். ஸோ 24 days ஆகும். சி அலோன் கேன் டூ இட் இன் 24 days அப்படிங்கிறதா ஆன்சர். 7th சம் பாருங்க, ஏ வந்து ஒரு ஒர்க்கை 15 daysல கம்ப்ளீட் பண்ணுவார், பி வந்து 20 daysல கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து 4 நாள் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 4 நாள் மட்டும் ஒர்க் பண்ணி பார்ட் ஆஃப் த ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டட் ஒர்க் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி நம்ம போடலாம் பாருங்க, ஏவை வந்து 15, பி ரெண்டும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து மொத்தம் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ 4 நாளில் எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம அஷ்யூம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ பார்க்கலாம், ஏ 15 அப்படின்னா பியும் நம்ம 15 எடுத்துப்போம், யூஸ்வலாக அப்படி தானே. ஸோ 15 எடுத்துட்டோம்னா 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, 7.5 daysல முடிச்சிருவாங்க. ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ரா 5 இருக்குது, 15 + 5ன்னு இருக்குது. அப்படிங்கும்போது 20 daysல முடிப்பாங்க. பி வந்து 20 daysல முடிப்பார். எக்ஸ்ட்ரா 5 days அப்படின்னா 5 யூனிட் சிங்கிளில் வந்துச்சு அப்படின்னா போத்தில் 1 யூனிட் ஆட் பண்ணணும். ஆட் தானே பண்ணியிருக்காங்க, அடிஷனில். அப்போ 8.5 days. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 8.5 daysல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனால் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 4 days மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நியர்பை 4 days அப்படின்னா உங்களுக்கு 4.5 days ஒர்க் இன்னும் பேலன்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு 50% ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ணலை, நியர்பை 50% ஒர்க்கு தான் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் ஆப்ஷன்ஸை பாருங்கள், ஆப்ஷன்ஸில் 7/15 ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பாருங்கள் 7.5 அப்படின்னா உங்களுக்கு 15ல் 7.5 அப்படிங்கிறது 50% வரும். ஆனால் இது அதை விட கம்மியாக வருதா. ஸோ அப்படிங்கும்போது நம்ம 7/15 வந்து ஆன்சராக அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த 7/15 ஆப்ஷன்ஸ் வந்து நியர்பை வேல்யூ ஆன்சர் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதனோட ஆன்சர் வந்து எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 7/15 ஒர்க்கு தான் வந்து. ஸோ இந்த சம நார்மலாக நம்ம போடுறோம் அப்படின்னா எப்படி போடுவோம், ஸோ 1/15 + 1/20 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 15 20 இது ரெண்டுக்கும் எல்சிஎம் வந்து 60. ஸோ இது வந்து 4 × 60, 15 வந்து 4 × 60 வரும், 20 வந்து 3 × 60 வரும். ஸோ 7/60.
ஸோ 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 7/60 ஒர்க்கை 1 டேல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதானே 1 டே ஒர்க்கு தானே. ஸோ 1 டேல வந்து 7/60 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ 4 டேஸில் 7/60 இன்ட்டு 4 28/16 வரும். 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 14/30, மறுபடியும் 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 7/15. ஸோ 7/15 டேஸில் வந்து 7/15 ஒர்க்கை வந்து 7/15 ஒர்க்கை வந்து 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி போடணும். ஓகே, நெக்ஸ்ட் சம்மில் ஏ 18 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார், பி வந்து 15 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். ஆனால் பி மட்டும்தான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு, 10 டேஸ் ஒர்க் பண்ணுறாரு, அப்புறம் விட்டுட்டு போயிடுறாரு. மீதி இருக்கிற ஒர்க்கை, ரிமைனிங் ஒர்க்கை வந்து ஏ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ ஏ எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது தான் இங்கே கொஷின். பாருங்கள், இது ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லையா, அப்போ ஈக்குவல் டு 1 போடுங்க. இந்த சம்முக்கு இந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ஒர்க்கு முடியுது, அப்போ ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஏ வந்து 18 கீழே போட்டுக்குங்க, பி வந்து 15 இங்கே கீழே போட்டுக்குங்க. ஸோ 15ல் 10 டேஸ் ஒர்க் பண்ணுறாரு. 18ல் இவர் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருப்பாரு? ஏன்னா 15ல் 10 டேஸ் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை பாதி முடிச்சுட்டு விட்டுட்டு போயிடுறாரு. மீதி ஒர்க்கை ஏ தானே ஒர்க் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அவர் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாருங்கிறத இங்கே கொஷின். ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைச்சிடும் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு 15க்கும் 18க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அந்த 15க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ 3 டேபிளில் 5 3s are 15, 6 3s are 18. ஸோ அவ்வளோதான். அப்போது 3 5s are 15, 15 into 6 90. ஸோ 90 வரும். ஸோ பாருங்கள், அப்போ 90 இது வந்து ஸோ எல்சிஎம் வந்து 90 அப்படின்னா உங்களுக்கு 15x plus 180 equal to 1. அப்போ இது வந்து 90 வந்து இங்கே வருமா? அப்போ 15x plus 180 equal to இந்த 90 இந்த ஈக்குவல்ஸுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா கீழே டிவைட் இருக்கிறது மேலே மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஸோ இங்கே மேலே வந்துடும் 90. அடுத்த ஸ்டெப்பில் 15x மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ஈக்குவல் டு 180 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 90 minus 180 ப்ளஸ் 180ங்கிறது minus 180 ஆகும். ஸோ 15x is equal to 90. அப்போ x is equal to 90 divided by 15 உங்களுக்கு வந்து 6 days. ஸோ இந்த மாதிரி இந்த சம்ம நம்ம போட்டு முடிப்போம். அப்போ வந்து ரிமைனிங் ஒர்க்கை வந்து 6 நாளில் ஏ முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி போடுவோம். எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். லாஸ்ட் சம், ஏ வந்து 20 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். சேம் அதே ஒர்க்கை பி வந்து 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஆனால் பி மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 9 டேஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ ரிமைனிங் ஒர்க்கை ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ இந்த ரிமைனிங் ஒர்க்கு இந்த சம்க்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஈக்குவல் டு 1 போடுங்க. இது ஏ, இது பி. ஏவோடது 20, பிவோடது 12. ஸோ பி வந்து எவ்வளோ நாள்? 12க்கு 9 டேஸ் தான் ஒர்க் பண்ணுது. பேலன்ஸ் விட்டுட்டு போயிடுது, ஏ தான் கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ அந்த ரிமைனிங் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எங்கள் கொஸ்டின். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் என்னன்னு தெரியும். ஸோ 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 வரும். ஸோ இது வந்து 3 டைம்ஸு 320 60. ஸோ 3x ப்ளஸ் இது வந்து 5 டைம்ஸு. ஸோ 5 9s are 45 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ வந்து இந்த 60 இந்த பக்கம் வந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ 3x is equal to 60 இங்கே வந்துச்சுன்னா ஈக்குவல்ஸ்க்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஸோ 60 இந்த ப்ளஸ் 45 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 45 ஆயிரும். ஸோ 3x is equal to 60ல் 45 போச்சுன்னா பேலன்ஸ் 15. ஸோ அப்போ எக்ஸ் என்ன? 15 divided by 3 5. ஸோ 5 டேஸ் வந்து ஏ வந்து ஒர்க் பண்ணி ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கிற 5 டேஸ் தான் வந்து ஆன்சர். நமக்கு ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, புரிஞ்சுது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.